மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காவேரி விஜய கூட்டிக்கிட்டு தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா வந்து, காவேரி நீ எங்க வேணாலும் போ, நீ மட்டும் சொகுசா வாழணும்னு நினைச்சு உன் புருஷன் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டே இல்ல, அப்புறம் நாங்க மட்டும் ஏண்டி கஷ்டப்படணும்? நானும் சரி யமுனாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த வீட்டை விக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு போ. நீ ஒருத்தி மட்டும் ஏன் தடங்களா இருக்க? ஒன்ன வச்சுக்கிட்டு அம்மாவும் அந்த வீட்டை விக்க மாட்டேன்னு திரியறாங்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க. காவேரி, ஏக்கா உனக்கு மனசே இல்லையா? அப்பா ஆசாசியா கட்டின வீடு, அதை போய் விக்கணும்னு நினைக்கிற? எனக்கு அதை விற்க மனசு வரல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை விக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு காவேரி புடிவாதமா இருக்காங்க. கங்கா வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் நின்னு கேட்டுட்டு இருக்காரு. காவேரியோட அம்மா சொல்றாங்க, காவேரி விஜய் தம்பி வந்துட்டாரு, நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதா போ, அவரு மனசு வருத்தப்படுவாரு அப்படின்னு காவேரியை அனுப்பி விடுறாங்க. காவேரி ரூமுக்கு வந்த உடனேயே விஜய் கேக்குறாங்க, என்ன காவேரி எதுக்காக உங்க அக்கா கிட்ட சண்டை போட்டு இருக்க? இல்லங்க, அப்பா ஆசாசியா கட்டின வீடு, எங்களுக்காக தானே கட்டினாரு, அந்த வீட்டை விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க அக்கா சொல்ற விஷயமும் சில விஷயங்கள் நியாயமா தானே தெரியுது. அவங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்ல, பேசாம விக்கிறதுக்கு சரின்னு சொல்ல வேண்டியதானே. இல்லங்க, அத நான் எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா நினைக்கிறேன். எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினாரு அந்த வீட்டை, அதை விக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஏன் அம்மாக்கு கூட மனசு இல்ல. அந்த வீடு இருக்கட்டுங்க, எப்பயாவது எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும்போது நான் அங்க போய் எங்க அப்பாவோட ரூமை பாப்பேன். அந்த வீட்டுக்கு போனாலே எங்க அப்பாவோட மடியில படுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். எங்களா நல்லா வளர்த்தாரு, 4 பொண்ணுன்னு பாக்கல, பையன் மாதிரி என்ன வளர்த்தாரு. நான் போய் இதை விட்டு கொடுக்கலாமா? எங்க அப்பாவோட ஆத்மா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா அப்படின்னு காவேரி ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறாங்க. காவேரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நீ ஒத்துக்குருவியா? என்னங்க, இந்த வீடு நம்ம கையை விட்டு போக கூடாது, அத பத்தி ஏதாவது சொல்லுங்க, வேற விக்கணும்னு எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. விஜய் உடனே, விக்கணும்னு இல்ல, அந்த வீடு உன்னை விட்டு போகாது, நீயே ஏன் வாங்கிக்க கூடாது அப்படின்னு விஜய் கேக்குறாரு. என்ன சொல்றீங்க? நான் எப்படி வாங்க முடியும்? அப்பனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கலாம்னு சொல்றீங்களா? அந்த வீடை நம்ம வீடா மாத்திக்கலாம்னு சொல்றீங்களா? இல்ல காவேரி, அது உன் வீடு, உங்க அப்பாவோட வீடு உன் வீடா தான் இருக்கணும். அதுல உங்க அம்மாவுக்கு உங்க அக்காங்களுக்கு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கும். ஆனா நீ பணம் கொடுத்து வாங்கிக்கோ. என்ன விஜய் சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல விஜய். இல்ல காவேரி, நான் கல்யாணம் ஆகி உன்னை விரும்ப ஆரம்பிச்ச உடனேயே உன் பேர்ல ஒரு சொத்து வாங்கி போட்டேன். அதோட உனக்கே தெரியாம ஃபேக்டரியில உன்னை ஒரு பார்ட்னராகவும் வச்சிருக்கிறேன். ஒரு பார்ட்னருக்கு சேர வேண்டிய அமௌண்ட் உனக்கு பேங்க்ல சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த அமௌண்ட்டும் இருக்கு, அது போதுமானு பார்க்கணும். இல்லைனா உனக்காக ஒரு இடத்த வாங்கி போட்டேன், அதை வித்துட்டு நீ இந்த வீட்டை வாங்கிக்கோ. என்ன சொல்றீங்க விஜய்? என்னால இதை நம்பவே முடியல. எனக்கே தெரியாம என் பேர்ல ப்ராப்பர்ட்டி கம்பெனில பார்ட்னரா? ஐயோ விஜய், எப்ப இதெல்லாம் செஞ்சீங்க? காவேரி, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீ இதுக்கு சரின்னு சொல்றியா? உங்க அக்காவும் உன் தங்கச்சியும் சந்தோஷப்படுவாங்க. எதுக்காக அவங்க வயிற்றுச்சல் பட்டு திட்டிட்டு இருக்கணும்? அவங்களுக்கு ஏதோ தேவை இருக்கு, அவங்களும் வசதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. வீட்டை விக்கிறதுக்கான முழு தொகையும் கொடுத்துரு, பாகத்தை பிரிச்சுக்கிறட்டுமே அப்படின்னு விஜய் சொல்றாங்க. சரிங்க, ஆனா நீ தான் வாங்குறேன்னு உங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம், நாம வாங்கிக்கிறோம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாங்க. விஜயும் காவேரியும் சேர்ந்து அவங்க அம்மா கிட்ட வீட்டுக்கான ஷேரை நாங்க கொடுத்துடுறோம், அக்காக்கும் யமுனாக்கும் எவ்வளவு வேணுமோ அதை கொடுத்துடுறோம், வாங்குறவங்க என்ன தொகைக்கு வாங்குறாங்களோ அதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு நாங்க வாங்கிக்கிறோம் அந்த வீட்டை அப்படின்னு காவேரி சொல்றாங்க. பாத்தியா, இதுலயும் அவ திமிரதான் காமிக்கிறா அப்படின்னு கங்கா பேசுறாங்க. ஏய், அப்பாவோட ஞாபகமா இருக்க வீடு அவகிட்ட இருந்தாவாது எப்பயாவது தேவைக்கு நம்ம போய்க்கலாண்டி. யாரோ ஒருத்தட்ட விக்கணும்னு நீ ஏண்டி அவசரப்படுற? உனக்கு தேவை பணம் தானே, யார் கொடுத்தா என்ன அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்லிடுறாங்க. மற்றவங்களுக்கு தேவையான அளவுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்து விஜயும் காவேரியும் அவங்க அப்பா வீட்டை காவேரி பேர்லயே வாங்கிடுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.